உங்களை தனியா விட்டுற மாட்டாங்க முருகன். வாழ்க்கையில எனக்கு வீட்டுக்காரர் சரியில்லை, மனைவி சரியில்லை, பெத்தவங்க சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, நம்ம அழுவோம்ல. நீங்க நினைக்கலனாலும் முருகன் வந்து நிப்பானாம். அருணகிரியார் சொல்றார், எங்க போறதுன்னு தெரியல, எனக்குன்னு யாருமே இல்ல, என் கூட யாரும் இல்ல, போறதுக்கு இடம் அழுதுகிட்டு நீ தனியா போவில்ல, அப்ப அந்த முருகன் என்ன பண்ணுவானா, டே இருடா நான் இருக்கேன்னு உங்களுக்கு முன்னாடி கையில வேலோட நடப்பானா. ரெண்டு விஷயம், ஒண்ணு திருப்புகழ், இன்னொன்னு நம்பிக்கை. முருகன் மேல நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை வைக்கணும்? அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். ஒருபோதும் முருகனை சந்தேகப்படக்கூடாது. நம்ம பக்தியில வேணா குறை இருக்கலாம், ஆனா எந்த அளவுக்கு குறைவான பக்தியா இருந்தாலும் முருகன் நம்மளை விட்டு போக மாட்டார். நான் போடுற பூ குறையா இருக்கலாம், என் பக்தி பொய்யா இருக்கலாம், வேல்மாறல் ஒரு நாள் நல்லா படிப்பான், மறுநாள் வேண்டா வெறுப்பா படிக்கலாம், ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு தடவை திருப்புகழ் பாடினால் உங்க வீட்டை விட்டு முருகன் போக மாட்டார். உங்க வீட்டை விட்டு முருகன் போக மாட்டார். என்னைக்கு இருப்பாரு வீட்லயே.